அன்பார்ந்த ஞானவழி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் துலாம் ராசி அன்பர்களுக்கு கோச்சார பொது பலன்கள் காணலாம். பெரியோர்கள் முன்னோர்கள் பழமொழி சொல்வார்கள், சொல் அழிஞ்சா சொத்து அழிஞ்சு போயிடும், சொன்ன வார்த்தையை காப்பாற்று அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இருக்கின்ற காலப்போக்கில் உண்மையும் பொய்யும் வாய்க்கு வந்தபடி பேசுகிறாங்க. பழமொழி சொல்வதற்கும் ஆள் இல்லை. துலாம் ராசி சுக்கிர பகவானுடைய 2வது வீடு, காலபுருஷனுக்கு 7வது வீடு, கலத்திரஸ்தானம். துலாம் ராசியில் செவ்வாய் பகவானுடைய சித்திரை நட்சத்திரம் 3-4 பாதமும், ராகு பகவானுடைய சுவாதி நட்சத்திரம் முழு 4 பாதமும், குரு பகவானுடைய விசாக நட்சத்திரம் 1-2-3 பாதமும், 3 நட்சத்திரங்களின் 9 பாதங்களை கொண்டது துலாம் ராசி. துலாம் ராசியில் கர்மக்காரகன் ஆயுள்காரகன் சனி பகவான் வந்து உச்சமடைகிறார். ஆத்மாக்காரகன் சூரியன் நேசம் பெறுகிறார். துலாம் ராசிக்காரர்களிடம் 100% உண்மை உண்டு. மீதி இருக்கின்ற 20% நட்பு சரியில்லைன்னா, கூட இருப்பவன் சரியில்லை என்றால் பன்றியோடு சேர்ந்த கன்று போல் புத்தி மாறும். தற்போது துலாம் ராசிக்கு கோச்சாரத்தில் குடும்பம் வாக்குஸ்தானத்திற்கு 3 கிரக பார்வை உண்டு. சனிச்செவ்வாய் ஒரு வீட்டை பார்த்தாலும், சனிச்செவ்வாய் ஒரு வீட்டில் கூட்டு சேர்ந்தாலும் அந்த இடம் பிரச்சனை தான். அண்ணன் தம்பி ஒற்றுமை வராது, பங்காளிகள் மாமன் மச்சான்களிடம் ஒற்றுமை வராது, பொய்யான தோற்றத்தை ஏற்படுத்திவிடும். எவ்வளவுதான் உண்மையாக இருந்தாலும் ஊரில் வந்து பெயர் கெட்டு போயிடும். கோச்சாரத்தில் துலாம் ராசிக்கு 2வது வீட்டிற்கு 3 கிரக பார்வை விழுகிறது. குரு பார்த்தால் கோடி நன்மை. துலாம் ராசிக்கு 3க்கும் 6க்கும் உடையவர் குரு. துலாம் ராசிக்கு 5வது வீட்டில் சனி பகவான் வந்து வக்கரகதியில் பின்னோக்கி வருகிறார். துலாம் ராசிக்கு 8வது வீட்டில் இன்று வந்து செவ்வாய் பகவான் சந்திர பகவானுடைய நட்சத்திரத்திலே சஞ்சாரம் செய்கிறார். குரு செவ்வாய் கூட்டணி குரு மங்கள யோகம். குருவனுடைய சுபத்தன்மை செவ்வாய் பகவான் எடுத்துக்கிட்டு துலாம் ராசிக்கு 2வது வீட்டை செவ்வாய் சனி குரு 3 கிரகங்கள் பாரி செய்கிறார்கள். துலாம் ராசிக்கும் ரிஷப ராசிக்கும் அதிபதியான சுக்கிர பகவான் 2024 ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி லாபஸ்தானத்திற்கு வருகிறார். அதுவரை கடகராசியில் சூரியன் புதன் சுக்கிரன் 3 கிரக கூட்டணி. இப்போ வந்து ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி வரை துலாம் ராசி அன்பர்கள் நீங்கள் வந்து வேலை செய்யக்கூடிய இடத்திலும் தொழில் செய்யக்கூடிய இடத்திலும் சொத்து விஷயமாகவோ வேலை விஷயமாகவோ வியாபார விஷயமாகவோ நீங்கள் வந்து சொன்ன சொல்ல காப்பாற்றணும். உங்கள் அப்பா பேரை கெடுக்கிற மாதிரியான நிலை வந்துவிடும். துலாம் ராசிக்கு 8வது வீட்டிலே செவ்வாய் குரு கூட்டணி சேர்ந்து 2வது வீட்டை பாரி செய்யும்போது 2ஆம் வீடு வந்து காலபுருஷனுக்கு 8வது வீடு. காலபுருஷனுக்கு 8வது வீடு தான் துலாம் ராசிக்கு குடும்ப வாக்கு தனஸ்தானம். செவ்வாய் பகவானுடைய வீடாக இருக்கும்போது இன்று செவ்வாய் பகவான் சந்திர நட்சத்திரத்திலே சஞ்சாரம் செய்யும்போது இதுவரை நடந்ததெல்லாம் நன்மையோ தீமையோ எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம். இன்று முதல் துலாம் ராசி அன்பர்களுக்கு தொழில் சார்ந்து வேலை சார்ந்து வருமானம் சார்ந்து கஷ்டப்பட்டு நீங்கள் வந்து உழைச்சி அந்த சம்பளத்தை லாபத்தோடு வீட்டிற்கு கொண்டு வர வேண்டுமென்றால் 100% கடின உழைப்பு மட்டுமே துளாராசி என்பளுக்கு வேண்டும். வியாபாரம் வர்த்தகம் விவசாயம் ஏற்றுமதி இறக்குமதி தொலைத்தொடர்பு வெளிநாடு பணம் நீங்கள் வந்து குழப்பம் அடையாமல் சொன்ன சொல் அழியாமல் யாருக்கு வாக்கு கொடுக்காமல் புத்திசாலியாக துளாராசி என்பர்கள் புத்திசாலியாக இருந்தால் லாபம் வந்து வீட்டுக்கு கொண்டு வரலாம். துலாம் ராசிக்கு விரையாதிபதி கர்ம ஜீவன தொழிற்ஸ்தானத்திலே அமர்ந்திருக்கிறார். ஆகஸ்ட் 1 வரை நீங்கள் வந்து பெரிய அளவு லாபம் பார்க்க முடியாது. எவ்வளோதான் கஷ்டப்பட்டு உழைத்தாலும் சரி சமமாக போயிடும். நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி லாபம் வராது. உங்களுடைய மனம் வந்து கொஞ்சம் ஒரு குழப்பமான நிலை துளாராசி என்பளுக்கு காட்டுகிறது. துலாம் ராசிக்கு பாக்கியத்திற்கும் விரயத்திற்கும் அதிபதியானவர் புதன். உங்களுக்கு வந்து பாக்கியங்கள் சேர வேண்டுமென்றால்
துளாராசி என்பர்கள் யாருக்காவது வாக்கு கொடுத்தீங்கன்னா அந்த வாக்கை வந்து இப்போ இருக்கின்ற காலகட்டத்தில் காப்பாற்ற வேண்டும். சொல் அழிஞ்சா சொத்து அழிஞ்சிரும் அப்படின்னு பெரியவர்கள் பழமொழி சொல்லுவாங்க. 2024 வருடம் ஜூலை மாதம் 31ஆம் தேதி வரை இந்த கால நேரத்தில் நீங்கள் வந்து சொன்ன சொல் அழிஞ்சிச்சின்னா சொத்து அழிஞ்சு போயிடும். நீங்கள் சேர்த்து வச்ச மதிப்பு மரியாதை நிலபுல சொத்து பெரியோர்கள் சொன்ன மாதிரி அழிஞ்சு போயிடும். இந்த கால நேரத்தில் துளாராசி என்பர்கள் சொன்ன சொல் அழியாமல் பார்த்து கொள்ளுங்க. முடிஞ்ச வரை யாருக்கும் வாக்கு கொடுக்காதீங்க. கடன் காட்சி இருந்துச்சுன்னா கடன்காரர்கள் வந்து உங்களை வந்து தொந்தரவு படுத்துகிறார்கள் என்றால் அடுத்த மாதம் கொடுக்குறேன், அடுத்த வருஷம் கொடுக்குறேன் அப்படின்னு 2-3 மாதம் தூக்கி போட்டுருங்க. நாளைக்கு கொடுக்குறேன், நாளான்னைக்கு கொடுக்குறேன், இப்போ வாங்க, நாளைக்கு வாங்க அப்படின்னு கடனாக இருந்தாலும் சரி, காதலாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, பிள்ளையாக இருந்தாலும் சரி, பெற்றோர்களாக இருந்தாலும் சரி, வேலைக்கு போகிற இடத்துல இருந்தாலும் சரி, நண்பர்களாக இருந்தாலும் சரி, துளாராசி என்பர்கள் சொல் அழியாமல் பார்த்துங்க. ஏன்னா வந்து துலாம் ராசிக்கு விரய பாக்கிய அதிபதி புதன் தொழிற்ஸ்தானத்திலே அமர்ந்திருக்கிறார். சூரியன் சுக்கிரனுடன் கூட்டணி சேர்ந்து அமர்ந்திருக்கும் போது செவ்வாய் சனி 2 கிரக பார்வை லாபஸ்தானத்தின் மேல் விழுகிறது. நீங்கள் வந்து ஆசைப்பட்டு பணமோ பொருளோ நகையோ காதலோ எதுக்காவது ஆசைப்பட்டு நீங்கள் வந்து யாருக்காவது வாக்கு கொடுத்து அது வந்து உங்களால் காப்பாற்ற முடியாமல் போச்சுன்னா இப்போ இருக்கின்ற கால நேரம் உங்களை கவுத்தி விடும். அதனால் வந்து துளாராசி என்பர்கள் ஜூலை மாதம் 31 வரை உங்கள் வார்த்தையில் கவனமாக இருங்க. ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி முதல் சுக்கிர பகவான் வந்து லாபத்திற்கு வருகிறார். செவ்வாய் சனி பார்வையில் அமரும்போது பெரும்பாலும் வந்து நீங்கள் செய்கின்ற வேலை செய்கின்ற தொழிலில் லாபம் எடுத்து விடலாம். கஷ்டப்பட்டாவது கடினமாக உழைத்தாவது நீங்கள் செய்கிற வேலையும் செய்கிற தொழிலும் வியாபாரமாக இருந்தாலும் சரி, ஏற்றுமதி இறக்குமதி பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, அரசு வேலையில் இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து லாபம் பெற்று விடலாம். துளாராசி என்பளுக்கு ஆகஸ்ட் 1 வரை கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு சாதகமில்லாமல் இருக்கிறது, பயன்படுத்திங்க. ஆகஸ்ட் 1 முதல் நீங்கள் வந்து எப்போ சாமி பிரச்சனை குறையுது அப்படின்னு கொஞ்சம் சந்தோஷப்படலாம். அதுவரை குழப்பமாக இருந்தாலும் புலம்பாமல் புத்திசாலித்தனமாக நடந்து கொள்ளுங்கள். இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மன கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள். நம்முடைய ஞானவழி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூட இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி, வணக்கம்.